ஹலோ மக்களே! ஒரு 2 டேஸ்க்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்லேருந்து எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி எங்க வீட்ல எல்லார்கிட்டயும் அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டா, ஓகே லீவ் கிராண்டட் 2 டேஸ்க்கு உன்ன தொல்ல பண்ண மாட்டோம். எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. நமக்கு லைஃப்ல எவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், ஒரு சில பேர் கூட இருந்தா மட்டும் நமக்கு அதெல்லாம் மறந்து போயிரும். இருக்கிறப்ப நமக்கு எதுவுமே ஞாபகம் வராது. அப்படிதான் இவங்க எல்லாருமே எனக்கு. உங்க லைஃப்ல அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, அவங்க யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு மேரிட் மென் 2, 3 டேஸ்க்கு ட்ரிப்புக்கு போறாங்கன்னா, கேஷுவலா எடுத்துக்கிற இந்த சொசைட்டி, விமன் போனா அத அப்படி எடுத்துக்கிறது இல்ல, ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. எப்படி குழந்தைய விட்டு போற? எப்படி இருக்க? அப்படின்லாம். இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு, எனக்கு என் ஃபேமிலில ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸும் சப்போர்ட் பண்ணதுனால, நான் நிம்மதியா போயிட்டு வந்தேங்க. ஸோ அப்படி நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க பிளான் பண்ணியிருந்தோம்னா, பாண்டிச்சேரிக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பாண்டிச்சேரி எப்பயும் போல வேற லெவல்ல இருந்தது. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ மக்களே நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த மாரி பிரேக் நமக்கு தேவைன்னு நெனைக்கிறீங்களா? இல்லன்னு நெனைக்கிறீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.